பண்ணினார் உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணினார் உம் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. கரங்களை உயர்த்தி இந்த விவாதத்தின் உரையாவது தலைப்பானது மாணவர்களின் வளர்ச்சிக்கு பரீட்சை அவசியமா இல்லையா என்பதுதான் உங்களுடைய தலைப்பு. மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு பரீட்சை அவசியமா இல்லையா, நீங்க அவசியம் இல்லையா என்பது மிக விரைவாக உங்களுடைய போட்டியை தொடங்கும். அணியொன்று விவாதத்தை அறிமுகப்படுத்தி தந்த
தோழி கூறியிருந்தார், மாணவனை மதிப்பிட வேண்டுமாமா. எதற்காக ஒரு மாணவனை மதிப்பிட வேண்டும்? உங்களது 3 மனத்தியால கடதாசி ஒரு மாணவனை முழுமையாக மதிப்பிடுவதற்கு போதுமானதா? உதாரணமாக மாணவனின் மனநிலையோ குடும்ப பின்னணி காரணத்தினால் அவனை பரீட்சையை சரியாக முன்பொடுக்கவில்லை என்றால் அவனை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்? இப்பொழுது கூறுங்கள், ஒரு மாணவனை முழுமையாக அறிவதற்கு பரீட்சை ஒரு உத்தியாகமா? ஆகவே மாணவனின் வளர்ச்சிக்கோ மாணவனை முழுமையாக அறிவதற்கு பரீட்சை அவசியம் இல்லை என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எதிர்த்தரப்பு வாய்ந்தர்கள் வினாவியுள்ளார். மாணவனை மதிப்பிட வேண்டும். நாங்கள் மதிப்பிடவில்லை. தேர்வு இல்லாமல் அறிவை மட்டும் மதிப்பீடு செய்வதென்றே உலக புறவத்தனை விஞ்ஞானிகள் இருப்பார்கள். எதிர்காலத்தில் உங்களுக்கு வேலைக்கு செல்ல வேண்டுமோ அல்லது வெளிநாடு செல்ல வேண்டுமோ லைசன்ஸ் எடுக்க வேண்டாம், பரீட்சை எழுதத்தானே வேண்டும். பாடசாலை பரீட்சையும் படிக்கட்டுக்கெல்லாம் ஒரு மாணவனை உயர்த்துகின்றனர். உழைப்பின்றி வெற்றிக்கு ஆசை கொள்வது எதிர்த்தரப்புவால் நினைப்புகள். படிக்காமல் பட்டம் வாங்குவது மாதிரி வெறும் கற்பனையின் ஒரு சாதாரண ஒரு 3 மணித்தியால சவாலை எதிர்கொள்ள முடியாதவன் அவனது வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு சவால்களையும் அவன் எப்போது எதிர்கொள்வான்? ஆகவே ஒவ்வொரு மாணவனுக்கும் பரீட்சை முக்கியமான என கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் சர்வேஸ்வரன். என எதிர்த்தரப்பு தோழி குறிப்பிட்டிருந்தார், பரீட்சையை எதிர்கொள்ள தயங்குவன் எதிர்காலத்தில் ஏற்படும் சிறிய சிறிய சவாலை எதிர்கொள்ள தயங்குவான். அப்படி அவன் தயங்குவான் என்று யார் கூறியது? ஒரு மாணவன் கல்வியில் பின்தங்கியிருந்து ஏன் விளையாட்டுத்துறையை சாதிக்கவில்லையா, தொழில்நுட்பத்துறையை சாதிக்கவில்லையா, கலைத்துறையை சாதிக்கவில்லையா? ஆக நான் கல்வி முக்கியமா இல்லையா என்று உங்களிடம் வினவோ விவாதம் செய்ய வரேன். மாணவரின் வளர்ச்சிக்கு பரீட்சை அவசியம் இல்லை தான் கூறுகிறேன். புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றியாளர் அல்ல, வெற்றியுள்ள மனிதர் எல்லாம் புத்திசாலி அல்ல என்ற சினிமா பாட்டுக்கு இணங்க பரீட்சை சித்தி எழுந்தவர்கள் அறிவாளியாக முடியுமா? ஏன் பரீட்சை எழுதாமலேயே உயர்வடைந்தவர்கள் இவ்வுலகில் தானே வாழ்கிறார்கள். நான் இன்னொரு உதாரணத்தை கூறலாம் நினைக்கிறேன். பரீட்சையில் அதாவது தமிழ் பாடத்தில் 0 மார்க்ஸ் எடுத்தவன், 0% மார்க்ஸ் எடுத்தவன், அவனுக்கு தமிழ் பேச தெரியாதா? மேக்ஸ் பாடத்தில் 0% மார்க்ஸ் எடுத்தவன், அவனுக்கு நம்பர் தெரியாதா? இன்னும் ஒரு முக்கியமான விடயம், உங்களது பரீட்சை ஒரு மாணவனை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குகிறது. காபோதர சாதாரண மற்றும் உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியான போது உயிரை மாற்றி வருகிறார். உதாரணமாக 2023ஆம் ஆண்டு காபோதர உயர்தர பரீட்சையில் ஓரளவு பெருமையை பெற்ற மாணவர் அவரது மூத்த சகோதரர் அதைவிட உயர்வாக புள்ளியை பெற்ற நாள் வீட்டின் மன அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்துள்ளார். இது இந்தியாவிலோ வேறு நாடுகளில் இல்லை, இலங்கை திருவோணமலையில் நடைபெற்ற என்பதை கவனிக்க முடியுமா? இதற்கு காரணம் யார்? அம்மாணவனை மன அழுத்தத்துக்குள்ளாகிய பெற்றோர்களா, இல்லாட்டி மன அழுத்தத்தை ஏற்படுத்திய இந்த சமூகமா, இல்லாட்டி சரியாக ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த கல்வி கட்டமைப்பா? இப்போது கூறுங்கள், உங்களது சிறிய 3 மணித்தாள் பரீட்சை ஒரு உயிருக்கு நிகரானதா? தோழி குறிப்பிட்டிருந்தால் உழைக்காமலே உயர்வடைய முடியும். நாங்கள் உழைக்காமலே உயர்வடைய மட்டும் கூறவில்லை. நான் நினைக்கிறேன், உழைப்பென்றால் என்ன? உழைப்பு என்பது ஒரு வேலையை குறிப்பிட்ட தரமாக செய்வதற்கு மனிதனானவர் பங்களிப்பார். உழைப்பு பிரதானமாக 2 வகைப்படும். ஒன்று மூளை உழைப்பு, உடல் உழைப்பு. தோழி மூளை உழைப்பை மட்டும் கூறுகிறாரோ? உடல் உழைத்தால் சாதனைகள் இவ்வுலகில்தானே வாழ்கிறார்கள். உடல் உழைத்தால் சாதித்தவர்கள் சத்யம், ரோஹித் சர்மா கிரிக்கெட் பிளேயர்கள். தோழி மேலும் குறிப்பிட்டிருந்தா படித்தால் மட்டும் பட்டம் கிடைக்குமா? அப்ப நான் கேட்கிறேன், விளையாடுகிறேன், புரட்சி தலைவர் எங்க படித்தேன், கலைஞரை எங்க படித்தேன், அவர்கள் தான் எழுத்தாங்கி உலகில் இருக்கிறது. இன்னும் ஒரு சிறிய உதாரணத்தோட விவாதத்தை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். அதாவது 25ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025 ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒருவர் யூனிவர்சிட்டி படித்தார், மாங்காய் விட்டு கொண்டிருந்தேரா. அவரிடம் போய் வினவிய போய் கூறியிருந்தேன், நான் படித்து பட்டமட்டத்துக்கு ஒரு பிரயோசனம் இல்லை. இதுல தெரிய வருகிறது, மாணவனின் வளர்ச்சிக்கு பரீட்சை எழுதக்கூடிய அவசியம் இல்லை. நானும் வைத்தாமல் மாணவனின் வளர்ச்சிக்கு பரீட்சை அவசியம் இல்லை கூடிய ஆதித்தரமாக விளைவுகிறேன். நன்றி. அவை வணக்கம். எனது நண்பர் வினாவியதின்படி நான் ஒரு தமிழ் பழமொழியை உங்கள் முன் வைக்கிறேன். இளையும் பழுப்பும்
அவை வணக்கம். எனது எதிர்த்தரப்புவாதி கூறினார், அத்தனை பேர்களை வாழ வைக்கும் பரீட்சை சில தீய பண்புகளையும் அல்லவா மாணவர்களிடையே தூண்டுகின்றது. ஆரோக்கியம் மற்றும் போட்டித்தன்மை, பொறாமை, பொய் மற்றும் பெற்றோர்களிடையே மறைத்தல் போன்ற தீய பண்புகளை மாணவர்களை தூண்டுகின்றது. அது மட்டுமல்ல, நல்ல பெறுபேறு எடுக்கும் மாணவர்களையும் சற்று குறைவாக பெறும் மாணவர்களும் ஒப்பிட்டு சிறு வயதிலே பிரிவினையாக்கின்றனர். இப்படிப்பட்ட சமத்துவமற்ற பரீட்சை, அதாவது ஓரிரு மாணவர் மட்டும் பலரும் பரீட்சை அவசியமா? நான் ஒரு பாடல் உங்களிடம் முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். குயில புடிச்சு கூட்டில் அடைச்சி கூற சொல்லுகிற உலகம் என்ற பாடலை போலதான் ஒரு மாணவனை பரீட்சையின் கூட்டத்தில் அடைத்து அவனை இலக்கு செய்கின்றனர். ஆகவே பரீட்சை மாணவர்களே அவசியமில்லை என்று கூறி கேட்கின்றேன். நன்றி, வணக்கம். பரீட்சை மாணவர்களுக்கு தீய பண்புகளை செய்ய தூண்டுகிறதா? நான் கூறுகிறேன், பரீட்சை மாணவர்களுக்கு எந்த அறிவிப்பும் இன்றி நடைபெறுகிறது. பரீட்சை பற்றிய தகவல்களை அவர்கள் ஒரு 2 வாரத்துக்கு முன்னே வழங்குகின்றனர். அவர்கள் அதை பயன்படுத்தி படிக்க வேண்டும். இல்லை என்றால் தருகின்ற பாடங்களை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும். இவர்கள் இவ்வாறு பார்த்தால் ஏன் பொய், பொறாமை, பெரியவர்களை ஏமாற்றுதல் போன்ற தீய பண்புகளை செய்கிறார்கள். பரீட்சை மாணவர்கள் பெறும் சித்தி மட்டுமல்ல, அவர்களது அன்றாட வாழ்வில் ஏற்படுகின்ற சவால்களை எதிர்க்கும் ஒரு பதிலாக அமைகிறது. ஆகவே பரீட்சை ஒவ்வொரு மாணவனின் வளர்ச்சிக்கு அவசியம் என கூறி விடைபெறுகிறேன். அவை வணக்கம். தோழி குறிப்பிட்டிருந்தால் ஞாபக சக்தி வளரும் என்று ஒரு பரீட்சை ஞாபக சக்தி மட்டுமே மையப்படுத்துகின்றதே ஒழிய அறிவுத்திறனை அல்ல. உதாரணமாக, வீடியோ நாடு அசை போடுவதை போல அப்படியே குருட்டு மனப்பாடம் செய்கிறார்கள். புரிந்து படிப்பதில்லை. இதனால் மாணவர்கள் புத்துருவாக்க சிந்தனை மற்றும் குழு செயற்பாடு உணர்வுகின்றது. இணங்க செயல்பாடு இல்லாமல் போகிறது. நீங்கள் பரீட்சையில் சித்தி பெற்று உயர்நிலை அடைந்தது என்ன பயன்? திரும்ப கொடுக்க முடியுமா? பின்லாந்து போன்ற நாடுகளில் பரீட்சையை விட திட்ட அடிப்படையிலூடாகவே காணப்படுகின்றது. இந்நாளில் உலகளாவிய கல்வித்தர வரிசை உயர்ந்த இடத்திலே காணப்படுகிறது. எனவே மாணவனின் வளர்ச்சிக்கு பரீட்சை அவசியமானதல்ல என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
ஆனால் இப்ப உண்மையில ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். ஒன்று பரீட்சை வந்து அறிவை அழைக்கிற ஆயுதமாண்டு அதை கேள்வி எடுத்துக்கணும். பரீட்சை இல்லாமலுக்கு வாய்ப்புகளை எப்படி பெற்றுக்கொண்டதை பற்றி யோசிக்கணும். போட்டி ஒன்று இருக்கிற உலகத்தில் தக்கன பிழைக்கும். அந்த போட்டிக்கான தெரிவு பரீட்சை வேணும். ஒரு வேலை வாய்ப்பை எத்தனை பேர் கொடுக்குறது? 100 பேர் பணம் அப்போ போட்டி அதில் இருக்கு, பரீட்சை தேவைதான். அதே நேரம் உங்களுக்கு மேலே சுற்றுற ஃபேன், இந்த லைட், இதுகள், விமானங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சார்கள், பரீட்சையில் பாஸ் பண்ணாங்களான்னு பார்த்தால் அப்படி இல்லை. அவங்க சாதாரண சிந்தனையாளர்கள் பருவத்தினிடம் வாங்கி இருக்கிறாங்க. இப்போ இரண்டையும் யோசிக்க தான் வேண்டும். ஆனால் இன்றைய உலகத்தில் பரீட்சை இல்லாமலுக்கு நாங்கள் முன்னுக்கு வாரன்னு சொல்ற ஒரு விஷயம் பண்றது வந்து அதை நாங்கள் மோட்டிவேட் பண்ண முடியாது, அதை ஊக்கப்படுத்தி கொண்டு போக முடியாத சூழல் இருக்கிறாங்க. நல்ல விவாதம், சிறந்த அணி நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் மக்களை. அதான் உண்மை. எனக்கும் பெரிய கவலையா இருக்கு. நல்ல பொறுமையா இருந்து இவங்களோட கருத்துக்களுக்கு நானும் கருத்து தெரிவித்து ஒரு சிறப்பான ஒரு உரையாடலை செய்ய முடியும் என்ற கருத்தம் நீங்கள் வெற்றியாளர்கள் நினைக்கிறீங்க. சரியான கட்டிக்கார வாரத்தில் சரியான பவர்ஃபுல் டீம் ஒன்றை நான் மிஸ் பண்ணி தானே நல்ல நேரம் தான் அதுக்கு சிக்கலாக இருக்கிறபடியா உண்மையிலேயே பரீட்சை இல்லாமல் கொண்டு வருவதை நான் ஊக்குவிக்க முடியாது. போதும் பரீட்சை வேண்டும் என்பதுதான் என்னுடைய தீர்வாக இருந்தது. நான் இந்த இரு அணியுமே வெற்றி பெற்று